ஜூன் மந்தில் இந்த இடத்துல தாங்க கொத்தமல்லி போட்டிருந்தேன். இப்போ கொத்தமல்லி எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நிறைய பில்லு வந்துருச்சுங்க. இதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் கொத்தமல்லி தான் போட போகிறேன். இந்த தடவை பிரித்து போட போகிறேங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சைடு மட்டும் கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு சைடு போடாமல் விட போகிறேங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி விதைகளை தூவி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம்னா கொத்தமல்லி அழகாக முளைச்சி வந்துடுங்க. போன தடவை கொஞ்சம் அடர்த்தியாக போட்டுட்டு அதனால் இந்த தடவை கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக வர மாதிரி போட்டிருக்குறேங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஈரம் காயாமல் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த முறை ஒரு சைடு போட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு சைடு போட்டோம்னா தொடர்ந்து கொத்தமல்லி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடு மட்டும் இப்போ போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நல்லா ஈரம் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டேங்க. இந்த சைடு போட்டிருக்கேன், இந்த சைடு போடாமல் இருக்கிற கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போடணுங்க. என்னோடய வீடியோஸ் உண்மையிலும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி